அருமையானவர்கள், இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். நியாயாதிபதிகள் 14 5 மற்றும் 6 வசனத்தை நான் படிக்கிறேன். அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத்தூர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்த போது இதோ கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றுமில்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். அவன் பாருங்க, இவங்க 3 பேரும் புறப்பட்டு போகிறார்கள். அப்ப நான் சொல்றேன், அவன் போகையில் ஒரு பிரச்சனை வருது. கர்ச்சிக்கிற பாலசிங்கம் அது இவனை நோக்கி வருகிறது. அப்ப நான் சொல்றேன், ஒரு பிரயாணத்துல நீங்க சென்று கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு மட்டும் பிரச்சனை வருதா? பிரதர், டீமா தான் போனானா எனக்கு மட்டும் இந்த அட்டாக் வருது, எனக்கு மட்டும் இந்த லெட்டர் அகெயின்ஸ்டா வருது. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை டீல் பண்றாரு. ஆண்டவர் இன்றைக்கு உங்க கேஸை டீல் பண்றாரு. ஆண்டவர் தமது ஞானத்தினாலே தமது வல்லமையை இன்று உங்க வாழ்க்கையிலே உங்க சூழ்நிலையிலே விளங்க செய்வார். அவன் புறப்பட்டு போகிறாங்க. திடீர்னு கர்ச்சிக்கிற பாலசிங்கம். அப்பா அம்மா இல்லை, இவனுக்கு நேரம் வருது. இவன் என்ன பண்ணானா, ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல சிங்கத்தை கிழித்து விட்டான். எப்படி இருந்திருக்கிறான் பாருங்க. எப்படாது சாத்தியாச்சு? நம்மளால ஒரு கோழியை கிழிக்க முடியலையே, அவன் பாருங்க ஆட்டை கிழிக்கிற மாதிரி சிங்கத்தை கிழிச்சிருக்கான். என்ன ஆச்சுன்னா, கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் வந்தா. அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் உங்க மேல இருப்பார்னா அசாத்தியமான காரியங்களை செஞ்சிருவீங்க. கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேல இருக்கும்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்வீங்க. கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேல இருக்கும்னா உங்களால செய்ய முடியாத எதுவுமே இருக்காது. நீங்க சாத்தியமில்லாதவைகளையும் சாத்தியமாக்கிக் கொள்வீர்கள். சாதாரண ஜெயம்லாம் இல்ல, அசாதாரணமான ஜெயங்களை பெறுவீர்கள். தடைகள் எதுவும் உங்களை தடுக்காது. நீங்க தடைகளை உடைத்து ஜெயிப்பீர்கள். இவன் பாருங்க, கர்த்தருடைய அபிஷேகம் அவனால வரும் பொழுது அவன் ஒண்ணுமே இல்லை, டக்குன்னு என்னடா எதுவுமே இல்லையடா அப்படின்னு பார்த்துருக்கான். டக்குன்னு ஓகேடா உங்களோட அப்படின்னு அப்படிங்கிலிச்சிட்டான் பாருங்க. இது நான் சொல்லுகிறேன், உங்க கையில ஒண்ணும் இல்லையா? பெரிய காரியத்தை செய்யணும் பிரதர். கையில ஒன்றும் இல்லை, பையிலையும் ஒன்றும் இல்லை, பேங்க்லேயும் ஒன்றும் இல்லை, என்ன செய்யன்னு தெரியல. கர்த்தர் சொல்றார் அபிஷேகம் இருக்கிறது. அவன் கர்த்தர் சொல்லிட்டாருன்னா நீங்க செய்வீங்க. அது கர்த்தர் பலப்படுத்துவார், அபிஷேகத்தை தருவார், தேவையான எல்லாத்தையும் கொண்டு வருவார். அவன் கையில் ஒன்றுமில்லாதிருந்தும் ஒரு பெரிய வெற்றி. இந்த நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உங்கள் கைகளில் ஒன்றுமில்லாதிருந்தும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் கைகளில் ஒன்றுமில்லாதிருந்தும் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிப்பீர்கள். உங்கள் கைகளில் ஒன்றுமில்லாதிருந்தும் நீங்கள் சாதிப்பீர்கள். தடை உங்களுக்கு நேராக வருகிறது. ஏனென்று சொன்னால் நீங்கள் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார், உங்களுக்குள் இருக்கிறார், உங்கள் மேல் இருக்கிறார். நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஆவியானவரின் பலத்தினாலே நீங்கள் மேற்கொள்வீர்கள். அவர் சொல்கிறார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தைரியமா போங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.